சீதா பூக்கடையில் பூ கட்டிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூட. அப்போ அவங்க அம்மா வந்து நீ வேலைக்கு போ, நேரம் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அங்கே போய் என்னம்மா அப்படி என்ன வெட்டி முறிக்க போகிறேன், நான் கம்ப்யூட்டர் மேலே தானே உட்காந்துட்டு இருக்க போகிறேன், இன்றைக்கி நிறைய ஆர்டர் இருக்குல்ல, அதனால் நான் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணிட்டு நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து சத்யா வர்றாங்க. அம்மா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்வலி இப்போ எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. அதுக்கு மீனாவோட அம்மா அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குது, நீ இதே மாதிரி இரு, எனக்கு இதுதான் சந்தோஷமாக இருக்குது, உன்னை இப்படி தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா அங்கே வராங்க. மீனா வந்து சத்யா கிட்ட காலேஜுக்கு போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்தா கொஞ்சம் பணம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு சத்யாவோட பாக்கெட்டில் வைக்கிறாங்க. அக்கா இதெல்லாம் வேண்டாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல வச்சுக்கோ, உனக்கும் சின்ன சின்ன செலவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைமாக அவங்களோட பாக்கெட்டில் வச்சு விடுறாங்க மீனா. அப்போ கோயிலுக்கு வந்து ஒருத்தவங்க வராங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கொழு வைக்க முடியறதில்ல, அதனால பிரசாதம் செய்ய ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பூசாரி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து பூசாரி வந்து மீனாவை கூப்பிட்டு விடுறாரு. நீ தான் நல்லா பிரசாதம்லாம் செய்வியே, நீ செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா வந்து அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. மீனாவோட அம்மா வந்து பிரசாதத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த வந்த அம்மா வந்து அட்வான்ஸ் பணம் கொடுக்குறாங்க. இல்லைங்க நாங்கள் செஞ்சுட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேணுங்கிற பொருளெல்லாம் செய்யறதுக்கு வேணும்ல, அதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு இந்த அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, நான் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்களும் கொழு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு இல்லைங்க எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வைக்கிறது நல்லது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும், அதனால இதெல்லாம் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா இருந்துட்டு நீயும் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கொழு வைக்கலாமல்ல உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மீனா நம்ம வீட்டில் தான் அந்த கொடுப்பனை இல்லாமல் நமக்கு, நான் அங்கே போய் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுவும் நல்லது தான், அங்கே கேட்டுட்டு நீ முடிஞ்சா அதை செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. வேலையில் முடிச்சுட்டு மீனா வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது முத்து அங்கே ஆப்பில் கிச்சனுக்குள்ளே வந்து மீனாவை அப்படியே கட்டி பிடிக்க வராரு. மீனா திரும்பும்போது கத்தியோட திரும்புறாங்க. அதை பார்த்தோன்னே ஷாக்கான முத்து கத்தியை கீழே வாங்கி வச்சுட்டு பேசுறாரு. என்ன மீனா இப்படி பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி, கத்தியோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க சமைச்சிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, அதை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நவராத்திரி வரப்போது இல்லைங்க, அதுக்கு கொழு வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படி ஒரு ஆசை இருக்குதுன்னு சொல்கிறேன், ஏதோ ஆசை இருக்குது, இப்போ நீ இந்த ஆசை சொல்கிறியே அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் நீ இதெல்லாம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே மீனா வந்துட்டு எங்கள் வீட்டை பற்றி தெரியாது, எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் எங்கெங்க இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படியாவது அத்தை கிட்ட பேசி சம்மதம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நான் சொன்னோன்னே எங்கள் அம்மா சம்மதிச்சிருவாங்க பாரு, நான் சொன்னேங்கிறதுக்கு வேண்டியே எங்கள் அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு மீனா கேட்கும்போது சரி நம்ம பலகுரல் இருக்குது, பலகுரல் கிட்ட சொல்லி நம்ம அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு எனக்கும் ஸ்ருதிக்கும் சண்டைன்னு சொல்லி தான் அத்தை நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸ்ருதி கேட்டு ஓகே சொன்னால் அதுக்கு நான் பூஜையெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச முத்து இருந்துட்டு சரி ஓகே நம்ம அப்பா கிட்டேயே பேசிட்டு அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லி நான் சம்மதம் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்து அண்ணாமலை வந்து வீட்டுக்குள்ளே வராரு. அவர்கிட்ட போய் முத்து கொழு வைக்கிற விஷயத்தை பற்றி சொல்ல, அதுக்கு அவர் வந்துட்டு உங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாதடா, அவள் என்னைக்கிடா என் பேச்சை கேட்குறா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் எதுக்கு போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. அப்போ கரெக்டாக விஜயா வராங்க. அந்த நேரத்தில் ரோஹிணி வீட்டுக்குள்ளே வராங்க. விஜயா கிட்ட வந்து கொழு வைக்கிறத பற்றி பேச, கொழு வச்சா அவங்க ரெண்டு பேரும் ஏறி உட்காந்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி விஜயா நக்கல் அடிக்கிறாங்க. சரிப்பா அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஏறி உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரோஹிணி நம்ம வீட்டில் கொழு வைக்கிற பழக்கம் எல்லாம் இருக்காத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. என்ன மீனா விதவிதமா செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கிண்டலா கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு சுண்டல் வேணும்னா நாங்கள் பீச்சில் போய் சாப்பிட்டுக்குவோம், அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜயா வந்து கொழு வைக்க நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட நம்ம வீட்லேயும் நல்ல விசேஷம் நடக்கணும், குழந்தை பிறக்க வேண்டாமா, அதையெல்லாம் எடுத்து நீ கொஞ்சம் வேண்டாமா, அதுக்காக தான் சொல்கிறேன், வீட்டுக்கு 3 மருமக வந்துட்டாங்க, அப்படி இருக்கும்போது எதுவுமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணலை அப்படின்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்பாங்கல்ல, வீட்டு நல்லதுக்காக தானே சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. சரி கொழு வச்சுட்டா போதுமா, டெய்லி பூஜை பண்ணணும், பாட்டெல்லாம் பாடணும், பலகாரம் எல்லாம் செஞ்சு பிரசாதெல்லாம் படைக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு நீ தான் சூப்பரா பாடுவியே அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாரு. எது நானா அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. ஆமா விஜயா நீ எத்தனை தடவை பாடுறத நான் கேட்டிருக்கிறேன், உன் வாய்ஸ் வந்து பி சுசீலா வாய்ஸ் மாதிரி இருக்கும், எனக்கு தெரியாதா என்ன, நீ தான் கண்டிப்பா பாடுற, நீ தான் பாடி ஆரம்பிச்சு வைக்கிற கொழுவு அப்படின்னு சொல்றாரு. உடனே தலையில ஐஸ் வச்ச மாதிரி ஆயிருது விஜயாக்கு. சரி ஏதோ ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்களுக்கு வேண்டி ஒத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா அப்படி சொன்னோன்னே மீனாக்கு முத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. விஜய் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட ஏப்பா அம்மாக்கு நிஜமாவே நல்லா பாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது கண்ணா வந்துட்டு ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ, அவ பாடி யாரு கேட்கறது, இதுல வேற பீசஸ் வாய்ஸ் மாதிரி வேற இருக்குன்னு வேற நான் சொல்லி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படியோப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. முத்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி டப்பிங் செய்யற இடத்துக்கு அவங்களோட அம்மா வராங்க. ரவியை உன் கண்காணிப்புல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனா ஸ்ருதி வந்து ரவி பத்தி எனக்கு தெரியும், அவன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீ வேணா அப்படி நம்பிக்கிட்டு இரு, அவனோட முதலாளி பொண்ணு கூட அவன் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு இருக்கான், நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண இடத்துக்கு மாலுக்கு போகும்போது அவன் அங்கே சுத்திக்கிட்டு இருந்தா அவ கூட அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அதை கேட்டோன்னா வந்து ஸ்ருதிக்கே ஒரு மாதிரி ஆயிருது. அந்த நீத்து கூட வெளியே போனதை பற்றியெல்லாம் ரவி நம்ம கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி யோசிக்கிறாங்க. சரி விடு மம்மி நீ எதுவும் பேச வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. இவ என்ன நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா, எப்படியாவது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இந்த விஷயத்தை ஊதி பெருசு பண்ணி இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா இவ புடி கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா புலம்பிக்கிட்டே போறாங்க மனசுல நினைச்சுக்கிட்டு. விஜய் வந்து வீட்டுல இருந்து கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க வந்து டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் கொடு வைக்கிற விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக பார்வதி கூப்பிடுறாங்க. பார்வதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
இந்த மீனா வந்து புதுசு புதுசாக எதையாவது ஒன்று ஆரம்பிச்சிட்டே இருக்கா, எனக்கு தலைவலி கொடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னாச்சு விஜயா சொல்லு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதி. இல்லை இப்போ கொழு வைக்கணும் அது இதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்ன சொல்கிற, கொழு வைக்கிறது வந்து நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லது தான், ஆனால் அவ சொல்லி நான் செய்யணுமான்னு சொல்லி தான் இருக்குது. ஏதோ ரோஹிணியோ இல்லை ஸ்ருதியோ சொல்லியிருந்தா அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி சரின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இவ ஆசைப்பட்டதை நான் செஞ்சு வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன விஜயா, உனக்கு பிடிக்காதவங்க நல்லதே செஞ்சா கூட உனக்கு அது தப்பாக தான் தெரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ சரின்னு மட்டும் சொன்னால் போதும், மீனாவே இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சிருவாளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவள் ரொம்ப ஆடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு, எல்லா வேலையும் அவள் இழுத்து போட்டு செஞ்சாலும் விஜயா வீட்டு கொழு அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பேசுவாங்க. அது உனக்கு தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும் விஜயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு கொழுவில் என்னெல்லாம் ஆட்டம் ஆட போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.